லாஸ்ட்டா ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். இது மாரி ஓடிஜிய நாங்க ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அதுக்குள்ள இருக்க ஆக்சஸரீஸ் எல்லாம் எதுவுமே செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அதையே நாங்க வச்சிருந்துருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு எங்கள யோசிக்க வச்சது இந்த Amazonலேருந்து வந்த பேக்கேஜ் தான். இத மாதிரி ஒரு மகா மட்டமான பேக்கேஜ் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. ரூ. 1 ரூ. 2 குடுத்து வாங்குற பொருள் இல்லைங்க. இத ஏன் நீங்க இவ்ளோ டேமேஜ் பண்ணி அனுப்புறீங்கன்னே எங்களுக்கு தெரியவே இல்ல. இத பார்த்த உடனே எங்களுக்கு வந்து சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. இத யார்ட்ட கேட்கறதுன்னும் தெரியல. டெலிவரி பெர்சன கேட்கணுமா? இல்ல செல்லர கேட்கணுமா? இல்ல நடுவுல இருக்க ஹப்ல கேட்கணுமா? யாரை கேட்டாலுமே ஒரு சரியான ரெஸ்பான்ஸுமே ஒன்று பண்ணவே இல்லை. ஏன் தான் நம்ம வந்து ஆர்டர் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டே வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு பேக்கேஜ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களோட மனநிலைமை இல்லை நீங்கள் அதுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி ஓகே, இப்போ பாக்ஸ் மேலே இருக்க பாக்ஸ் தான் அப்படி இருக்குது, உள்ளே இருக்கதாச்சும் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணோம். ப்ராடக்ட்டுக்கு எதுவும் டேமேஜ் இருக்க மாதிரி தெரியல. இது வரைக்கும் நாங்கள் வந்து அது ப்ராடக்ட் ஓகே, நான் இன்னும் அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ ப்ராடக்ட் வந்து ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஆனால் அந்த மேலே இருந்த தெர்மாக்கோல் எல்லாமே வந்து உடஞ்சிருந்ததை பார்த்த உடனே தான் இது என்னடா மறுபடியும் என்னடா ஆகும் அப்படின்னு சொல்லி தான் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு வழியாக ஓடிஜியை வெளியிலேருந்து எடுத்தாச்சு. இது ஒரு யூசர் மேனுவல், அடுத்து வந்து வாரண்டி கார்டு எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. வெளியில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சுது உள்ளே இருக்கிற அந்த வந்து மார்ஃபி ரிச்சர்ட்ஸோட பாக்ஸே வந்து எங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகி தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த பாக்ஸாக முக்கியம், நமக்குள்ளே இருக்க பொருளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லாஸ்ட் டைம் இருந்ததில் என்ன வந்து ஒரு டிஃபெக்ட் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே வச்சிருக்க இந்த இந்த ஏர் ஃப்ரையர், இந்த ஸ்டாண்ட் எல்லாமே வந்து அதில் உள்ள ஃபிக்ஸ் ஆகலை. உள்ளே வந்து வைக்கும்போதே வந்து கீழே விழுந்துக்கிட்டே இருந்தது. அதனால தான் அதை நாங்கள் வந்து ரிட்டர்ன் போட்டிருந்தோம். இந்த வாட்டி வந்ததை ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே உள்ளே வச்சு செட் பண்ணி பார்த்தோம். ஓகே, எல்லா 3 ரேக்லேயுமே எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. மாற்றி மாற்றி தான் வந்து பார்த்தோம். ஓகே, ரொசட்டரி ராடையும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டாங் வந்து எங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு. டாங் வந்து கொடுக்கவே இல்லை. அது அப்போ தான் வந்து தெரிஞ்சது, என்னடா இது ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது நாங்கள் இப்போ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படி சொன்னால் இதோட ப்ராசஸ் பெருசாகும். சரி ஓகே, டாங் மட்டும் தானே, அதுக்கு பதிலாக அதை நம்ம வெளியிலே வாங்கிக்கலாம், இவங்ககிட்ட மறுபடியும் போராட முடியாது. நாங்கள் பேக் பண்ணி கொடுக்கும்போது எவ்வளோ அழகாக பேக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்றது நீங்கள் அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஆனால் எங்களுக்கு ரிட்டர்ன் வரும்போது இப்படி தான் வந்தது. இது வந்து நம்ம யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இனிமேல் நிறைய ஓடிஜி வீடியோஸ் வரும். பாய்.